ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். துலாபாரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ராகவ், அபி எல்லாருமே போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா முரளி செம்ம காண்டாகிறாங்களா. எப்படி இவன் வந்து துலாபாரத்தில் முன்னுக்கு முள்ளு இவன் பக்கம் ஒசந்துருச்சுன்னா அப்புறம் இவன் பொண்டாட்டி புருஷனும் ஒன்று சேர்ந்துருவாங்களே அப்படின்னு சொல்லிடுறாங்களா. அதனால் அப்படி வயிறு எரிஞ்சு போயிட்டு என்ன பண்ணுறான், வாழைத்தாரெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சிடறான். இவங்க எல்லாத்தையும் எடுத்து வைமா அபி, உங்கள் கையால் எடுத்து வை, பொண்டாட்டி கையால் தான் புருஷனுக்கு எடுத்து வைக்கணுங்கிறாங்க. ஒவ்வொன்றா அடுக்கிறாங்க, எதுவுமே எந்திரிக்கவே இல்லை. அப்படியே இருக்குங்க, ஒரு அரை இன்ச்சு கூட எந்திரிக்கலைங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு சாமியாடி பூசாரிலாம் கோயிலில் இருப்பாங்க இல்லையா, அப்போ அவர் வந்துட்டு ஹஹான்னு சிரிக்கிறாரு. எப்படிமா அது நிறைவேறும், மணவாளோட மனசில் குறைகள் இருக்குது, அது நீங்கனா தான் நிறைவேறும் அப்படின்னு புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. என்னவா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பார்க்க சுந்தரியும் மாமியாலும் மருமையும் அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. டேய் உங்கள் காட்டில் மழை, இங்கே பாரு, இப்போ கண்டிப்பாக இவளை விரட்டி விட்ருவாங்க அத்துக்கிட்டு, இப்போ பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, அங்கே சாமியாடி சொல்லிடுறாரு, இங்கே பாருமா, நீ எல்லாத்தையும் வச்சுட்ட, சாமி பொருள்கள் எல்லாம் வச்சும் இந்த மாதிரி பண்ணலைன்னா மாங்கல்யம் வைப்பாங்க, அந்த மாங்கல்யம் வச்சு அந்த உன் புருஷனோட மனசில் எந்த குறையும் இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக எந்திரிக்குன்னு சொல்லிடுறாங்களா. அதே மாதிரி உனக்கு உன் மேலேயும் நீயும் உன் புருஷன் மேலே பாசத்தோடு இருக்கணும், எந்த கள்ளம் கவடம் இல்லாமல் நீ இருந்து சுத்தமானவளாக இருந்தால் அந்த தாலியை வச்ச கையோட தராசு எந்திரிக்குன்னு சொல்லிடுறாங்களா. நான் இருக்கேன், நான் சுத்தமானவதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன், என் மனசில் என் ராகவை தவிர எந்த இதுக்குமே இடங்குமே இல்லை, என் மனசில் என் முருகனும் இந்த ராகவனும் தான் இருக்காங்க, என் குடும்பம் இருக்குது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை வேகமாக கழட்ட போகிறாங்க. எல்லாரும் ஏன் வேணாம் வேணாம் அப்படிங்கிறாங்க. ராகவ் அப்படியே ஷாக் ஆகிறாரு, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேகமாக கழட்டி வைக்கிறாங்க. டங்குன்னு அப்படி தராசு முள்ள எந்திரிக்குது, பங்குங்குது எல்லாத்துக்கும். பார்த்தா ராகவ் சந்தோஷம் அப்படி தாங்க முடியல. அப்போ என் அபி நல்லவளா, சுத்தமானவளா, நான் விரும்பின அபி ரொம்ப நல்லவளா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு குரூர புத்தி வந்துக்கிறது, தளத்தை ஓட்டுது, தலை நீட்டுது. பார்த்தா பேசாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க, அபியை தூக்கி கட்டி பிடிக்கிறாங்க. அபி நீ நல்லவன் நிரூபிச்சிட்டடி அப்படின்ட்டு, உன் புருஷன் மேலே அவ்வளவுதான் அப்படி இப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சந்தோஷமாக பூஜை கொண்டாடுறாங்க. அங்கே பூசாரி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், சுமங்களோட வந்து அந்த பொண்ணு இனிமேல் வெறுங்கலத்தோட போகக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறதா, இந்த அம்மன்களத்துலேருந்து தாலி எடுத்து கட்டுங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க. அபி எதுக்கு அப்படிங்கல, வேண்டாம் அப்படிங்கிறாங்களா. உடனே ராக வந்துட்டு, ஏன் அபி, அப்போ நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், அன்னைக்கு என்னை வேண்டாம் விருப்பா தாலி கட்டினீங்க, ஆனால் இன்றைக்கி வந்து தாலி கட்டுறேங்கிறீங்க, இப்போவும் வேண்டாம் விருப்பா அதோடு தான் இருக்கீங்களா, இல்லை பழைய மாதிரி மனசு மாட்டிட்டீங்களா, புதுசாக இப்போ நல்லபடியாக பாசம் மாறிங்களா அப்படிங்கிற ராகு பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு ஒன்றும் அந்த தாலி தேவையே இல்லை, நானா ஏதோ கட்டிக்கிறேன், உங்கள் கையால் நான் கட்டிக்கிறேன்னு நான் விரும்பலை, இப்படி சந்தேக புத்தியோட உங்கள் கையில் தாலி வாங்குறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. நான் கொஞ்ச நாள் உங்கள் ஆசைப்படுறாரு, உங்கள் அக்கா குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன், கண்டிப்பாக நான் ஒரு நாளும் போக மாட்டேன், ஒரு தப்பும் பண்ண மாட்டேன். எனக்கு எப்படிங்க என்னை பார்த்தா நீங்கள் இவ்வளோ நாளாக பழகிக்கிட்டு இருக்கீங்க, நான் அப்படி ஒரு கேடுகட்டமானவளாக தெரியுறேன்னா, ஒரு கேவலமானவளாக தெரியுறேன்னா உங்களுக்கே தெரியலையா, நான் என்னென்ன பண்டிகை உங்களுக்கான்னு நீ நினச்சி பாருங்கள். என்னோட ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம 2 பேரும் சந்தித்துலேருந்து நினச்சி பாருங்கள், நான் அப்படி தப்பான பொண்ணாக இருக்கிறேன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து என்னை தாலி கட்ட வேணாம், அது தெரியலன்னா எனக்கு தாலி கட்டுங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. கண்ணை மூடுறாராக, மூடினதுக்கப்புறம் இந்த பிள்ளைய பார்த்த நாள்லேருந்து அவள் செல்லு தான் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ஃபங்க்ஷன் நாளில். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்ததுலேருந்து, அதை விட இன்னொரு முக்கியமானது, ஜெயிலில் இருக்கையில் போராடி நடுக்கூர் ஜாமத்தில் ஓடி வந்தால் பார்த்தீங்களா, அதை நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அக்காவை 2 வாட்டி காப்பாற்றி கொடுத்துருக்குறா, எல்லா இடத்துலையுமே நமக்காகத்தான் பாடுபட்டிருக்கா, அப்படிங்கிற நம்ம ஏன் அவளை மிஸ் பண்ணணும். அதை விட இன்னொரு கொடுமையான விஷயம், அந்த முரளி பண்ண தப்புக்கு நம்ம இவ்வளோ தண்டனை பண்ணியிருக்கிறோம். அவன் தான் ஃபோட்டோவில் இந்த சங்கரை பிடிச்சி புரிச்சேன்னு சொல்லியிருக்கான், அதனால தான் அபியும் கொஞ்சம் நல்லவேன்னு பழகியிருக்கா, மற்றபடி லவ் பண்ணலைங்கிறத நம்ம நம்பித்தான் ஆகணும். ஏன்னா இவ்வளோ அடித்து சொல்லணும் அவசியம் இல்லையே, நம்ம இவ்வளோ பாசமாக இருக்கோம், நம்மளை விட்டுட்டு இந்த முரளி கூட போகணுன்னு தேவையா, அப்போ அபி சொல்கிறதெல்லாம் சரிதான், உண்மைதான் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா நினச்சி பார்த்தோன்னே சே அப்படின்னு சொல்லி மனசு மாறுது. கண்ணை திறக்கிறாங்க. அபி அப்படிங்கிறாங்களா, என்ன அப்படிங்கிறாங்களா, என்ன கொஞ்சமாவது மனசு மாறி இருக்கீங்களா, இல்லை அதே நினைப்பில் இருக்கீங்களா, சாரி அபி அப்படிங்கிறாரு. சாரியா அப்படிங்கல, நான் உன்னை நம்புகிறேன் அபி, எனக்கு வந்து இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுது, நீ வந்து அந்த அவங்க அக்கா புருஷன் தான் உன்னை ஏமாத்திருக்காங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அப்படியா எப்படி அப்படிங்கல, அதை விட்டு தள்ளு, உன்னை நான் நம்புகிறேன் போதுமா, நிஜமாவா இல்லை தாலி கட்டணும் எல்லாரும் சொல்கிறாங்கிறக்காண்டி, ஐயோ அப்படின்னு டக்குன்னு வாயை மூடிறாரு. வாயை பொத்து அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி, என்ன அபி நான் இவ்வளோ சொல்கிறேன் நம்ப மாட்டியா, நான் இப்போ என்ன பண்ணணும், உன் மேலே நம்பிக்கை இருக்கணுங்கிறதுக்கு சொல்லு அப்படிங்கிறாங்களா. இப்படி அபி பார்க்குறாங்க, இது கோயிலாக இருக்குது, இல்லைன்னா கட்டி பிடிச்சி அப்படிங்கிற சொல்லி வாய் முடியல டக்குன்னு கட்டி பிடிக்கிறாங்க. என்ன அப்படிங்கிறல, இப்போ என்ன, இப்போ நம்புறியா, நான் உன்னை மனசார லவ் பண்ணுறேன்னு, உன்னை விரும்புகிறேன், உன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு நான் நம்புறேன்னு அப்படிங்கிற பார்க்குறாங்க. சரி இப்போ நான் நம்புகிறேன் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்புறமா கூட்டியாந்து உட்கார வைக்கிறாங்க. சரிப்பா உன் கையால் தாலியை கட்டு அப்படிங்கிறாங்க. என்னது இதெல்லாம் நல்ல நேரம் பார்க்குறது இல்லையா அப்படின்னு சுந்தரி தடுக்கிறாங்க. அத்தை போங்க போங்க, தடுங்க தடுங்க அப்படின்னு முரளி என்னென்ன பண்ணுறேன் தெரியுமா, கேடுகிட்ட கேவல பையன். ஆனாலும் இங்கே பூசாரிலாம் சொல்கிறாங்க, என்னம்மா நல்ல நேரம் பார்க்குறியா, நீ எந்த உலகத்துலம்மா இருக்கிற, இதை விட ஒரு நல்ல நேரம்
நேரம் எங்கேம்மா வேணும், சூப்பர் நல்ல நேரம், இது மாதிரி ஒரு நல்ல நேரம் அமையவே அமையாது, அம்பாள் திருக்கல்யாணம், நல்ல நேரத்தில் வந்திருக்கீங்க தம்பி, தாலியை கட்டுப்பா, நீ மண்டபத்தில் கட்டியிருக்க டைம் கூட நல்லா இருக்குதோ இல்லையோ, நேரம் தவறி போயிருக்கலாம், ஆனால் அருமையான ஒரு முகூர்த்த நேரம், அருமையான ஒரு சாமிக்கு உகந்த நேரம், தாலியை கட்டு, இந்த ஜென்மத்துக்கு உங்களை யாராலையும் பிரிக்கவே முடியாது, அப்படி வாழ்வீங்க அப்படின்னு சொன்ன உடனே பட்டாருன்னு டக்குன்னு தாலியை கட்டிடுறாரு. ஐயோன்னு உயிர் போகுது இங்கே முரளிக்கு. ஐயோயோ தாலியை கட்டிட்டானே, அதுவும் 2வது வாட்டி கட்டிட்டான், இப்போ சந்தோஷமாக இருக்க போகிறாங்களே அப்படின்னு வயிறு எரியுது. பார்த்தா அபி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த தாலியை கண்டு ஊற்றிக்கிறாங்க. படக்குன்னு என்ன பண்ணுறாங்க, ராகவ் காலில் விழுகிறாங்க. ஏய் அபி எந்திரி எந்திரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் காலில் விழுகிற டைம் இல்லை, கட்டி பிடிக்கிற டைங்கிற மாதிரி அழகாக அன்பாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாமனார் மாமியார் காலில் விழுகிறாங்க, எல்லாரும் காலில் விழுகிறாங்க. பாட்டிக்கிட்ட போய் சொல்கிறாரு, பாட்டி அன்னைக்கு நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், அன்னைக்கு நான் மனசுக்கு பிடிக்காம நீங்கள் சொன்னீங்கிற கண்டு தான் நாங்கள் 2 பேருமே தாலி கட்டிக்கிட்டோம், அவளுமே பிடிக்காம தான் கட்டிக்கிட்டா, ஆனால் இப்போ சொல்கிறோம் இந்த நிமிஷத்துலேருந்து இந்த நொடியிலிருந்து நானும் அவளும் உண்மையான புருஷன் முன்னாட்டியாக மனசார ஏற்றுக்கிட்டு தான் தாலி கட்டிக்கிட்டேன், நாங்களும் அப்படியே தான் வாழ்வோம், நாங்கள் சத்தியமாக உங்கள் முன்னாடி சொல்கிறேன், இனிமேல் எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது, எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளியை பார்க்க, என்ன நம்மளை பார்க்குறேன் அப்படின்னு திரும்பி அவ கொடூரமாக எடுத்துக்கிட்டு இருக்கான். ஐயோ என்று பார்த்தோன்னே டக்குன்னு திரும்ப அபியை பார்க்கல, போதுமா அபி அப்படிங்கிற டக்குன்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் மன ஒத்த தம்பதிகளாக இருக்கணும், இருப்பீங்க அப்படிங்கிறாங்க எல்லாருமே. இந்த ஜென்மத்துக்கு இனிமேல் என் அபி தான் என் பொண்டாட்டி, அபியை ஒரு நாள் யாருக்காவது எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன், வா அபி நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. இருப்பா எல்லாரும் போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்களுக்கு ஒரு மனசு சரியில்லை, நாங்கள் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. மனசு சரியில்லைன்னா கோயிலுக்கு தானே வரணும், கோயில் இருங்களே. இல்லை இந்த மனசில் நான் இந்த கோயிலில் நான் மனசு தெளிவுபட்டுட்டேன், நான் மறுபடியும் நான் சந்தோஷமாக இருக்கணும், வெளியில் ஜாலியாக என் அபியை கூட்டிகிட்டு போகணும், அவளை நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாரியா அபி அப்படிங்கிற. எப்படிங்க இப்படி ஒரு வார்த்தை கேட்டீங்க, நீங்கள் சொல்லி நான் வராமல் இருப்பேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படியே அனு அவங்க வீட்டில் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. முரளி மட்டும் இடிஞ்சு போய் தலையில் முக்காடை போட்டு உட்காந்துருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் போகலாம், பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.